அந்த காருக்கு அரமணிச்சு அவன் கூட தெரியலம்மா. அவன்லாம் கோத்து விடுறான். அந்த டாபர் வேலை கரெக்டா செய்யறான். ஓ அதை விடுமா, நீ ஏன் ஒரு மாதிரி வைக்கிற? உயிரோடு இருக்க என்ன இதெல்லாம் வேற? அது விடு, ஈஸியில் மேலே பறக்கணும். என் வாயில் புரிஞ்சுன்னா கட்டி துணி உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எனக்கா செத்து போயிட்டு அவர் பொண்ணு. நீ கவலைப்படாத, அவரா கொடுக்குறேன். எனக்கு தெரியாது எப்படி எழுதுவான்னு சொல்லிட்டு 2 பேப்பர் வச்சுக்கிறேன். கையெழுத்து போடுறது கீழ் பேப்பர், சொத்து எழுந்து மேல் பேப்பர், மேல் பேப்பர் எடுத்துட்டு நம்ம மொத்தத்தை எழுதிக்கலாம். அப்போ வந்து ஃபுல்லா பண்ணிடலாம். எஸ் ஆஃப் கோர்ஸ். அப்போ நீ கவலைப்படாத. ஏத்த தாயே, நீ ஏதோ கை விட்டுருன்னு பார்த்தேன். அவையா கை விடுறான் அவன் தம்மா. அந்த மேல கை விடாது, நீ கவலைப்படாத. சரி இப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஆளுக்கு பால் கொடுத்து படுக்க வச்சு. ஓஹோ வேலைக்கு ஆகாது. என்ன இருவரை கலக்குறீங்க? கலக்குங்கிறான். இந்த மாதிரி போட்டு தள்ளிடு. வயசான கட்டாதே போய் சேர்த்து. அது உயிரோடு இருந்தா கேஸ் போச்சுன்னா மறுபடியும் சொத்து அங்க போடும். சொத்து ஓணுமா இருந்தாலும் ஓணுமா? சிட்டில பூமி நீ தாய்க்கு பின் தாரமா இருப்பா என்று பார்த்தேன். எனக்கு 2ஆம் தாரணி வந்ததே பாரண்டி. அது உன்னை சொல்லி தவறில்லை. மன்னனா இருந்தவன் மதுபருந்தினானே, அது என் முதல் தவறு. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது நான் திருமணம் செய்து கொண்ட 2வது தவறு. நல்ல குடும்பத்திலே பிறந்த ஏழை மக்களுக்கு வாழ்வளிக்காமலே, சரியாக நீரை சொல்லாமலே பாதாள சிறை வைத்தேனே, அது என் 3வது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டான். ஆனால் ஒன்று, நீ நல்லவளே அல்ல. வேற குக்களை விடுத்து கூண்டிலே அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமனம் வீசினாலும் அது குக்களோ குக்கள் என்று வாளை வளைத்துக் கொண்டுதான் போகும். என்னடா கேவன் குக்குளு முக்குளு? ஐயோ குக்குளு உக்குளு இல்ல, உன்னை நாயின்னு சொல்றாரு. நாய் நன்றி கட்டவனி. உடனிருந்தே கொள்ளும் வியாதி நீதாண்டா. உடன்தாக நோய், எட்டந்தான் நோய் இல்லைங்க. மதுவிலே மயக்க சென்றாய் இந்த தேவடியாளுக்கு வாழ்வளித்து. You respect and take respected. உனக்கு என்னடி நீ ரெஸ்பெக்ட்? தரங்கட்ட நாயே, நான் யார் தெரியுமா? ஆலமரம். இந்த மரத்தின் எந்த மரமும் வளைக்காது. நீ நினைக்கலாம் ஆட்சி பிடிக்கலாம் என்று, அது ஒன்று தாண்டி நடக்காது. நான் யார் தெரியுமா? யார்ப்பா? மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன். ஏன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை திறந்து சந்திர மன்னனுக்கு பரிமள கண்டி என்ற ஒரு பெண்ணை மனமுடித்தால் தேவரெல்லாம் பூமாரி பொழிதார்கள். மகாவீர பீஷ்மன் என்று அன்று உரைத்தார்கள் தேவர்கள். நீ நினைத்தால் உயிர் போகும். அந்த இனத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். நீ நல்லவளா இருந்திருந்தால் உன் உடல் என் மேல் படலாம். நீ ஒரு தரங்கட்ட நாய். தேலுக்கு கொடுக்கிற விஷம்
பாம்புக்கு பல்லிலே விஷம், இந்த தேவடியாளுக்கு உடல் முழுவதும் விஷம். டேய், அரசன் நன்றி கொண்டால் தெய்வம் நின்று தாண்டி நீ மட்டும் எத்தனை காலம் இந்த மண்ணில் இருக்க போகிறாய்? ஒரு காலம் இருக்க மாட்டாய். உடனே கொள்ளும் வியாதி எனக்கு என்னையே கூட்டி கொடுத்து நாட்டகவத்து நாடுபடி நாயை நான் இந்த கொலையை செய்து விடுவேன். ஆனால் அந்த இடத்திலே பிறந்தவன் அல்ல, நான் மணிமாறன். மறப்போ மன்னிப்பு மரபிலே பிறந்தவன். என் உடல் மூச்சு கொடுங்க காற்று உன் மேல் படப்படாது. நல்லவனா இருந்திருந்தால் நல்ல வழி போவீங்க. உங்களுக்கு முன்னும் நான் போறேன், உங்களுக்கு ஒரு இடம் பார்த்து வைக்கிறேன். ஆனால் வந்து இங்க நீங்க மட்டும் நிலைச்சு வாழ மாட்டேன். உனக்கு முன்னதாகவே இடம் பார்த்து வைக்கிறேன். பின்னாடி வரம்போ அவன் சத்தான வச்சுக்க வண்டி வைக்கணும், 10 பேர் பின்னாடி போகணும், மோலத்தை வைக்கணும், வெடி வைக்கணும், எவ்வளோ கஷ்டம். பார்த்து அவரே செத்தாரு, அவரே போய் பத்துக்கினாரு. இதே மாதிரி ஊரில் சாவு அவனே போய் சத்து பத்துக்கினா வச்சு பிரச்சனை கிடையாது. பால் கூட அவன்கிட்ட குத்தாடிச்சிடலாம், அவனே போய் அங்கே பத்துக்கு சேர்த்துவான். செலவே கிடையாது நமக்கு. எல்லாம் விஞ்ஞான காலம் அப்படித்தான் போகணும். போ என்ன விஷயம்னா இதுல பிடிச்சது எப்படியோ தலைவனை போட்டு எத்தனை வந்துக்குது? ஒண்ணு வரணுமா? ஆமா 49 50 ஆச்சுன்னா அவர் ரெடியா இருக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்வி. ஒன்னும் ஆகல, விளம்பரம் குத்துக்கிறார் டிவில. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல டிவில குத்துக்கிறாரு. நான் ஒருத்தர் லவ் பண்றேன். யார் சொல்லுமா? நிஜமா பண்ண சொல்லுமா? போயிட்டாரு அவரு. யாரு? எப்ப இந்த வாட்சி கட்சிலாம் கட்டினாரு அவர்? எங்கம்மா போயிட்டாரு? கையில வாட்சி கட்டினாரு. ஏதோ ஏதோ அவர் இல்லப்பா, அவர் நல்லா இருப்பாரு. எப்படி சொல்றேன்னா, அப்ப இவர் ரெடி ஆகுறா? உங்க ஃப்ரெண்டா? ஓ சரி, நீங்க என்ன சும்மா தானே இருக்கிறீங்க? ஏன் எப்படி சொல்றீங்க? சரி பரவாயில்ல, பாரு அவ்வளவுதான். நான் பாக்குறேன், நான் என்ன பண்ண சொல்லு. எனக்கு இதுக்கப்புறம் அழியாதவங்களாம் வேணாம், வயசான தான் பாரு. அவ்வளவுதான் நான் கேட்கறேன். இவரு பேண்ட் போட்டுருக்க நல்லா இருக்காரு. இவரா குட்டி ரெடியா தான் இருக்கிறாரு. புடிச்சுக்கணும், நீ தான் போய் பார்க்கணும். நான் பேசிடுறேம்மா, அதெல்லாம் கவலைப்படாத. ஐயா ரெடியா வரேன். சண்டை வரக்கூடாது, கல்யாணம் அதெல்லாம் ஒன்னும் வராது. நான் பேசி சண்டை வாங்கி வச்சுக்கப்பா. வந்துட்டாரா? ஊர்ல சரி உட்கார அடை கொடுக்குமா உட்காரு. சரிம்மா, இப்ப நான் என்ன பண்ணோம்? என்ன விஷயம்னா, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிடணும். சொல்லுமா. அந்த கிழவனை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன? ஆக்சுவலி அந்த கிழவனை ரேப் பண்ணவே இல்லை, நான் சும்மா மட்டும் போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். ஆமா. எதுக்காக சொல்றேன்னா, ஐயா கொஞ்சம் புழுங்காம கொடுக்குமா. இப்போ சமீபத்துல எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 16 வயசுக்குள்ள இருக்கும். அந்த குழந்தைய ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணாங்க. சொல்றதுக்கு நம்மளுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. என்னன்னா, அந்த குழந்தைன்னு கூட பார்க்காத அந்த குழந்தைய சில வாலிபர்கள் கொஞ்சம் வயசானவங்க அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு வேலை பார்த்துட்டாங்க. அந்த குழந்தை உயிரோடு இல்லை, செத்து போயிடுச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அதுல ஒரு வயசான ஆளை கலந்துருக்குறாங்க. மதுபானம், கஞ்சா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அடிமையாகி மது மயக்கத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம ஒரு குழந்தையோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால தயவு செய்து மதுபானம் அருந்துறவங்க சொல்லுவாங்க, உடம்பு டயர்டா இருக்குது அதனால குடிக்கிற அப்படி இப்படின்னுவாங்க. லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க. அதனால அளவுக்கு மிஞ்சி எதையும் சாப்பிடாதீங்க. ஏன்னா இவெல்லாம் சொல்றா, இவளே தேவடியா வேஷம் ஆடுறா, இவெல்லாம் சொல்றன்னு நினைப்பாங்க ஒரு சிலர். நான் நினைச்சேன் ஒரு விஷயத்த அனுபவப்பட்டா மட்டுமே தெரியும், அனுபவப்படலன்னா தெரியாது. வயசுல பெரியவங்க சொல்றது சத்தியமா நான்லாம் கேட்பேன். அதுவும் அவங்க நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு யோசிச்சுட்டு பிறகுதான் கேட்பேன். ஏன்னா அவங்க ஒரு சிலர் கூட நல்லதுக்கும் இருக்கும் கெட்டது இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு குழந்தையினுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ இந்த கிழவனை நான் ரேப் பண்ணல, எதுவும் நடக்கல, ஆனா ரேப் பண்ணன்னு போய் சொன்னேன். முதல் நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்மளே நம்பணும். இவன் நம்மள இந்த கிழமை இதை போட்டு தட்டு இவன் போயிடுச்சு. அதனால குழந்தை அந்த மாதிரி ஒரு குழந்தை லைஃப் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து பெண்களை தெய்வமா மதிங்க. அதிகமா நம்ம சைட்லலாம் இது நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் பாண்டிச்சேரி, அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, அந்த மாதிரி சைடில் தான் இதெல்லாம் நடக்கிறது.
ஏன்னா நம்ம பக்கத்துல அதிகமா பெண்களை தெய்வமா மதிக்கிறோம், அதனாலதான் நடக்கிறது இல்ல. அது போல தயவு செய்து பெண்களை தெய்வமா மதிங்க. சரி அது இருக்கட்டாமா. முக்கியமா வந்து இந்த உலகத்துல அதிகமா பெண் தெய்வங்கள் தான் அதிகமா இருக்கும், அதனால பெண்களை தெய்வமா மதிங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாண்டிச்சேரி நடந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் நியூஸ் பார்த்தா தெரியும். நியூஸ் பார்க்க இவங்க விட்டா தானே காலை 8 மணி ஒரு நைட் பண்ணுவாங்க. சீரியல் பார்த்து ஆயுதுங்கிறாங்க. ஏன்னா நியூஸ் பார்க்க விட்றாங்களே கொஞ்சம் ஏன் விடுறது எங்க விடுறாங்க? சீரியல் பார்த்து ஆயுது கிடக்குறாங்க. சோறு ஒரு கும்பம் நாத்தாடிக்குது சோறு, அதையும் பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால தான் எல்லாம் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாப்போ. சரி வீடு, சரி பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ணேன்? அந்த ஆளு போயினால தளபதி யாரு? ஆமா, எப்படின்னா கூட்டு வந்து எங்கேயும் போயிருக்க மாட்டான். கேள்வி கேட்டா உட்காந்துருப்பான். நம்ம இட்டு வரேன். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் ஏற்று. 2 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் ஏற்று. என்ன பண்ண? 2 நான் லட்சம் இவ்வளோ வேலை செஞ்சேன்னா அவரோட ஒன்று பக்கத்தில் படுக்க வச்சான். கால் தூக்கி போட்டேன், கத்தனா லபலபான கத்தனா. அதில் சொத்தி எழுதி கொடுத்தேன், அதில் கொலை பண்ண சொல்லி பிடிச்சேன். நான் இவ்வளோ வேலை செஞ்சேன். 2 லட்சம். ஏண்டா இவ்வளவு வேலை பண்ணேன். ஆமா, நேத்து கூட தான் ஒரு கப் காஃபி, ஒரு கப் டீ, 4 போண்டா, 2 வடை போண்டா வாங்கி தரல. போண்டா வடிக்கா கொலை பண்ண நன்றி கேட்ட பையா. போண்டா வடிக்கா தனமா பேசுறேன் பாரு. நேத்து போண்டா வடிக்கா இவ்வளோ காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டாங்க. காப்பி இதுக்கெல்லாம் மண்ணா இதெல்லாம் பண்ணியிருந்தான். வேற என்ன ஏப்பா சாத்தான் 2 லட்சம் ரூபாய் வேணுமாமே? டே 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 நான் அடா புறம்போக்கு புளியா மரம், அம்போக்கு ஆல மரம் வாங்கி துண்ணா. ஏட்டே 6 பார்ல தார் காசு முடிஞ்சு, அம்மா சம்பந்தி எனக்கு குடுக்கடிச்சு முடிஞ்சு, மெயின் ரோட தேஞ்சு போன முடிஞ்சு. டே 2 லட்சம் வந்துட போற. போடா. ஓடி தேவடியா போண்டா டீக்கா. நான் இவ்வளோ துட்டு வேலை செஞ்சேன். ஆஹா, எங்கிட்ட வேலை காட்டியா? ஏய், எங்க ஐயால தான் உனக்கு சாவு. ஆனா நான் ஒன்றும் கொல்ல மாட்டேன். அந்த தளபதியை போர் ஏற்றி அவங்க ஐயால உன்னை சாவடிக்கல. நான் கோவிச்சாமி. சரி, இன்னிலேருந்து நல்லவனா மாறிடுறேன். ஜெயில ஒருத்தங்கிறான், அவனை காப்பாத்திட்டு போயிடறான். ஆவரத்தாவது